பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் என்பதாக. குடும்பமாக கர்த்தரை சேவியுங்கள். சர்வ் த லார்ட் அஸ் ஃபேமிலி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் தான் மரணமடைவதற்கு முன்பு வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது அவர்களும், நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அதை அவர்களுடன் உடன்படிக்கையாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தினான். தான் மரித்த பின்பு கூட தன்னுடைய ஜனம் கர்த்தரை விட்டு விலகிவிடக்கூடாது, அவர்கள் கர்த்தரையே எப்பொழுதும் சேவிக்க வேண்டும் என்ற பாரம் யோசுவாவிற்குள் காணப்பட்டது. கிதியோன் என்ற நியாயாதிபதி, நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவார் என்றவன் இஸ்ரவேலர்கள் கொள்ளையிட்ட கடுக்கன்களை வாங்கி ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிருந்தது. அவன் மரிக்கும்போது தன்னுடைய ஜனங்களுக்கும் வீட்டாருக்கும் கண்ணியை வைத்து கர்த்தரை விட்டு விலகும்படிக்கு செய்தான். யூதாவை ஆண்ட ராஜாக்களில் எசேக்கியா தேவனுக்கு பயந்து ஒரு நல்லாட்சி செய்தவன். ஆனால் வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு பாபிலோனிய ராஜா அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள்? உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள், என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். தன் சந்ததிகளை குறித்து சற்றும் கவலை இல்லாதவனாய் காணப்பட்டான். யோசுவா தன்னுடைய ஜனங்கள் கர்த்தரை மட்டும் சேவிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தான். கிதியோன் தான் மரிக்கும் வேளையில் தன் ஜனங்களுக்கு கண்ணியை வைத்துவிட்டு சென்றான். எசேக்கியா தன் குமாரர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு அடிமைகளாய் விற்று போட்டான். இவர்களில் எந்த வகையை சேர்ந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? நம்முடைய சந்ததிகள் எழும்பி கர்த்தரை மட்டும் சேவிக்க வேண்டும், அதற்குரியவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருபோதும் தன் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் கண்ணிகளாக காணப்படுகிற காரியங்களை செய்து விடாதிருங்கள். குடும்பத்தின் தலைவன் அவன் குடும்பத்தின் ஆசாரியனாய் காணப்படுகிறான். கர்த்தருக்கு பயந்து ஜீவனம் பண்ணி யோபுவை போல தன் பிள்ளைகள் இருதயத்தில் பாவம் செய்திருக்கக்கூடும் என்று கருதி அவர்களுடைய பரிசுத்தத்திற்காய் பலி செலுத்தி வேண்டுதல் செய்தது போல தன் பிள்ளைகளின் பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். தன் குடும்பம் தனக்கு பின்பும் கர்த்தரை மட்டும் சேவிப்பதற்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் செய்ய வேண்டும். பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அதிகமாக நேசிப்பதன் நிமித்தம் உலக பொக்கிஷங்களை மாத்திரம் சேர்த்து வைக்கிறவர்களாய் காணப்பட்டால் கர்த்தருடைய வருகையின் நேரத்தில் அவர்கள் தங்கள் நித்தியத்தை அதிக வேதனை நிறைந்த அக்கினி கடலில் கழிக்கும் பொழுது அது அதிக வேதனையும் துக்கத்தையும் தந்துவிடும். எல்லோரும் ஒருமித்து குடும்பமாக கர்த்தரை சேவிக்கும் போது கர்த்தருடைய இருதயம் மகிழும்.
குடும்பங்கள் சமாதானமாய் கர்த்தருக்குள் காணப்படும் போது அவர்கள் ஆராதிக்கிற சபைகள் சமாதானம் பெற்று வளரும். அந்த சமாதானத்தின் பிரதிபலிப்பு தேசங்களிலும் காணப்படும். யோசுவாவைப் போல நாமும் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க தங்களை அர்ப்பணிக்கிற இந்த நாளிலிருந்து இவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பீராக. குடும்ப தலைவர்கள், தலைவிகள், பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து குடும்பமாய் ஆலயத்திற்கு வந்து தேவனை ஆராதிப்பதற்குரிய வாஞ்சையை ஒவ்வொரு இருதயங்களிலும் உருவாக்கும். ஒவ்வொருவரையும் ஆலயத்தின் நன்மைகளினால் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.